வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து பொய்யாட்டம் படம் மூவி ரிவ்யூ தான். ஸோ இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து எஸ் கிருஷ்ணா. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது வந்து ரிலீஸ் ஆச்சு வந்து 2019. படத்தின் டியூரேஷன் வந்து 114 நிமிஷம். காஸ்டிங் பார்த்தோம்னா சுதீப் வந்து கேப்டன் ராமன் நடிச்சிருப்பார். பி ரவிச்சந்திரன் வந்து சத்யமூர்த்தி அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும், சுதீப் இந்த அண்ணாவை நடிச்சிருப்பார். அமலா போல் வந்து டாக்டர் நந்தினியை நடிச்சிருப்பாங்க. கபீர் துஹான் சிங் வந்து கபீரை நடிச்சிருப்பார். பி ரவிசங்கர் வந்து அரஷிகா ராஜங்கப்பாவை நடிச்சிருப்பார். ரவி கிஷான் வந்து அம்ருத் ஷாவை நடிச்சிருப்பார். ஸோ ஸ்டோரியும் ப்ளாட்டையும் பார்த்தோம்னா இது வந்து ஒஃபிஷியலான கன்னட மூவி ஹெபோலியோட தமிழ் வேர்ஷன். ஸோ இந்த ஹெபோலி படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து 2019 தமிழில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த பட கதைக்கு போனோம்னா படம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆர்மி கமாண்டர் டீம் வந்து தீவிரவாதிகள் கடத்தி வச்சிருக்கிற ஆக்களை வந்து மீட்கிற மாதிரி தான் போவாங்க. ஸோ அவங்கள எப்படி போராடி மீட்கிறாங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டீமில் வந்து மெயினாக அவங்க மீட்கிற ஒரு ஆள் வந்து டாக்டர் நந்தினி. ஸோ அதுக்கு பிறகு வந்து கேப்டன் ராமில் அவருக்கு லவ் வர தொடங்கிடும். ஸோ இதுக்கிடையில் மிஷனை சக்ஸஸாக முடிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கிற ராமுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வரும். அவர்கிட்ட அண்ணா வந்து இறந்துட்டாரன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தமாகிடும். ஸோ அவர்கிட்ட இறுதி சடங்கு செய்கிறதுக்கு அங்கே போன பிறகு இல்லை அண்ணிட்டையும் மெட்டாக்கள்டையும் விசாரிக்க எல்லாரும் சூசைட்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருந்த க்ளூ அவர்கிட்ட கேரக்டர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்ப்பார். அவருக்கு சூசைட் இல்லைன்னு விளங்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு ஜாஸ் செய்கிறாருன்ட்டு ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ண வலிக்கிடுவார். ஸோ இதுக்கிடையில் வந்து டாக்டர் நந்தினி ஒரு முறையும் அவரை மீட் பண்ணும்போது லவ் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சிடும். ஸோ அவரே வந்து அப்ரூவ் பண்ணிடுவார் கொஞ்சம் கழிச்ச பிறகு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒவ்வொரு லீடாக ஆக்களை பிடிச்சோண்டு போய் யார் கொலை செய்தான்னு கண்டுபிடிக்க போகும்போதெல்லாம் அவங்க மர்மமாக செத்துருவாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் மிஸ்ட்ரியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தின் மிச்ச கதை வந்து அவர் எப்படி இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறாரு, அவர்கிட்ட அண்ணாடு வந்து சூசைட் இல்லை மர்டர்ன்ட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு, கிரிமினல்ஸை எப்படி கேட்ச் பண்ணுறாரு ஆதாரத்தோடு அப்படின்ட்டு தான் மிச்ச கதை. ரொம்ப த்ரில்லராக போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பேக் த்ரில்லர் மூவி. ஸோ ஆக்ஷன் பேக் மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த படம் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுபோல் வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் உங்களை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.